பெங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பெங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா சங்குப்பூ வச்சு ஒரு ப்ளூ டீ ரெடி பண்ண போறோங்க. இது ரொம்ப ரொம்ப சத்தானது. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூ டீ பண்ண போறோங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 சங்குப்பூ எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம 4 தான் யூஸ் பண்ணுவோம். வீடியோக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூ வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சோண்டு, தேன் தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கான அளவு. தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு வந்து ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சங்குப்பூவை நல்லா கழுவிட்டேன். அந்த பூவை இதோட சேர்த்துடலாம். அந்த காம்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொதிச்சு அந்த தண்ணியோட கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்க. அந்த சாறு எல்லாமே வந்து இதில் நல்லா இறங்கிடும். இதுதான் வந்து ப்ளூ டீ, அதாவது க்ரீன் டீ மாதிரி. இது வந்து ப்ளூ டீ. இதுவும் கிட்டத்தட்ட க்ரீன் டீ கண்டென்ட் தான். அதில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்கும். இந்த பூ நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அந்த பூவில் மேலே இருந்த கலர் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் அழகாக இறங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுது. செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. அந்த பூவில் இருக்கிற இந்த சாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புதினா டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினாவையும் நான் வந்து சேர்த்துடுறேன். இதோட சேர்த்து இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா கொதிக்கட்டும். இப்பவே அதோட கலர் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி நல்ல சீ கலர்ல இருக்கு. இப்போ இந்த புதினாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். புதினாவோட சேர்ந்து நம்ம டீ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிட்டு லெமனும் ஹனியும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ளூ டீ ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சூடா இருக்கு. இதை நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டியில வடிகட்டியாச்சு. நம்ம சங்கு பூவை பாருங்க, அதோட எசன்ஸ்லாம் இறங்கி எப்படி ஆயிருக்குன்ட்டு. இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு செம்மையா இருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீ சரியா இருக்கு. அதோட எசன்ஸ் எல்லாமே இங்கே செம்மையா இறங்கியிருக்கு. இதோட கலர் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இருக்கு. அதனால தான் இதை ப்ளூ டீன்னு சொல்றாங்க. அடுத்து இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்கலாம். தேன் வந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இல்லை அப்படியே நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு இந்த மாதிரி எது வேணால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆரோக்கியமானது சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதலான எந்த விஷயத்தையும் வந்து சேர்த்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1/4 பாகம் தான் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து குடிக்கிறப்ப நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துட்டேன். இதை ஆற வச்சும் குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இப்போ லெமனும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கலர் பாருங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்க பர்பிள் கலராக மாறிடுச்சு. சான்ஸே இல்லை. லெமனோட இது வந்து சேரும் போது இந்த கலர் வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ளூ டீ ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.